தொடங்கி போகியிருக்கிறது பிச்சாவரம் சுற்றுலா மையம் விரிவாக்க பணி. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கடந்த 2022 தொடங்கிய பிச்சாவரம் சுற்றுலா மைய விரிவாக்க பணி நிறைவடைவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ரூபாய் 14 கோடி நிதி ஒதுக்கீட்டில் பணி தொடங்கிய நிலையில் இன்னும் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. ஆசிய கண்டத்தில் அலையாத்தி காடுகள் நிறைந்த மிகப்பெரிய இரண்டாவது சுற்றுலா தலமாக இது விளங்குகிறது. இதன் அதிக மக்களும் இங்கு படையெடுத்து வருகிறார்கள், சுற்றுலா பயணிகளும் படையெடுத்து வருகிறார்கள். இதனால் இடவசதி இல்லாமல் கடும் சிரமமும் ஏற்படுகிறது. உள்ளூர் வாசிகளின் வாழ்வாதாரத்திற்கு பிச்சாவரம் சுற்றுலா மையம் விரிவாக்கம் அவசியம்னு சொல்லப்படுது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தை மேம்படுத்த 2022 அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் பணிகள் இன்னும் நிறைவு பெறாமல் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஏன் இந்த தாமதம்? களத்தில் இருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். ஆசிய கண்டத்தில் இரண்டாவது மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நிறைந்த வனப்பகுதியாக பிச்சாவரம் சுற்றுலா மையம் பார்க்கப்படுகிறது. இந்த பிச்சாவரம் சுற்றுலா மையம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட தமிழ்நாடு சுற்றுலா சார்பில் இங்கு படகு குழாம் செயல்பட்டு வருகிறது. இந்த படகு குழாமிற்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து படகு சவாரி செய்து செல்வார்கள். அதே போல் பார்த்தோம்னாக்க விடுமுறை நாட்களில் திரளான சுற்றுலா பயணிகள் வந்து வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து துடுப்பு படகு மற்றும் மோட்டார் படகு மூலம் அந்த அலையாத்தி காடுகள் நடுவே படகு சவாரி செய்து குடும்பத்துடன் ரசித்து செல்வார்கள். இந்த நிலையில்தான் இங்குள்ள இந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இங்கே பணிகள் துவங்கப்பட்டது. இந்த பணிகள் 3 ஆண்டுகள் கடந்தும் இதுவரையில் பார்த்தோம்னாக்க மந்தமான நிலையிலே நடைபெற்று வருகிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இங்கே தங்கி மறுநாள் இந்த படகு சவாரி செய்வதற்கு போதுமான இடவசதி இல்லாதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதே போல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சில சமயங்களில் படகு சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்குள்ள மக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். கடந்த 2023ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட பணிகள் இன்று வரையும் முடியாத நிலைமையில் இருக்கின்றது. 2-3 பேர்கிட்ட கேட்குறப்போ என்ன சொன்னாங்கன்னா, 2023ஆம் ஆண்டு முடிக்க வேண்டிய பணிகள் CRZ கோஸ்டல் ஜோனுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் அனுமதி வாங்கலை. அதுக்குள்ளே இங்கே வந்து பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இடையில தடைப்பட்டு போச்சு. அதனால் திரும்பவும் அனுமதி வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் வேலை ரீடெண்டர் வச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஓரிரு நாட்களில் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக 2024 டிசம்பர்லேயே முடிய வேண்டிய வேலை இன்றைக்கி 2025 டிசம்பர் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலமாக ஒரு மெத்தன போக்கில் இந்த வேலை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் என்ன ஒரு ஐயம் ஏற்படுதுன்னா, 14 கோடி ரூபாய் 14 கோடி ரூபாய் வேலைக்கான ஒர்த்து இங்கே வேலை திட்டம் இருக்கா என்பது ஃபஸ்ட்டு ஒரு கேள்விக்குறி. 2வது 14 கோடி ரூபாய்க்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் விதத்தில் கருத்து முரண்பாடுகளாக வேலை மந்தமாக தொய்வாக நடைபெற்றிருக்கிறது இங்கே அச்சம் இருக்குது. அதே போல் கூடுதலாக இனி வருங்காலங்களில் திமுக அரசாங்கம் கவனம் செலுத்தி இங்கே இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு டூரிசமை மேம்படுத்த உதவணும். அதே மாதிரி கூட்ட நெரிசல், அதாவது விழா காலங்களில் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே செல்கிறாங்க. அதுக்கு போதிய படகு வசதி என்பதும் இல்லை. கூடுதலாக டூரிசமில் கூடுதலாக படகு வாங்கணும் இந்த நேரத்தில் சொல்கிறோம். அதே போல் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் இங்கே இருக்கக்கூடிய காடுகளை சுற்றி பார்ப்பதற்கு வனத்துறை அனுமதிக்கப்பட்டிருக்குது. அந்த 6 மணி என்பது 7 மணியாக மாற்ற வேணும். அதுமாதிரி இங்கே இந்த வனத்துறை வந்து அனுமதி வாங்க வேண்டி தொடர்ச்சியாக கேட்டுக்கிறோம். பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா இந்த சீசன் டைமில், அது வெக்கேஷன் டைமில் வரக்கூடிய பயணிகள் ஒரு வேளை டிக்கெட் கிடைக்கல, உள்ள போட்டிங் போக முடியல என்றால் இங்கே இருக்கக்கூடிய ரிசார்ட்டில் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அதே மாதிரி தங்கிட்டு மறுநாள் அந்த ஏமாற்ற முடியாமல் மறுநாள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை செழிப்பாக சென்றடையலாம். அதே போல் இந்த பணிகள் முடிவடைந்தால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். ஏன்னா இங்கே வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் 2 நாள் 3 நாள் தங்குறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உணவகங்களும் இங்கே இருக்கக்கூடிய மீன் வளங்களும் பெருகி அவங்கள வாழ்வாதாரம் சிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி தாமதம் குறித்து கடலூர் மாவட்ட சுற்றுலா அலுவலர் கண்ணனிடம் கேட்டபோது இங்கு ஒப்பந்ததாரர் இந்த பணிகளை தாமதப்படுத்தியதாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போல் இந்த ஒப்பந்ததாரரிடம் நம்ம கருத்தை கேட்டோம், இது போல் பிரச்சனைகள் இருக்குது என்று கேட்டதற்கு அவர்கள் தரப்பில் வந்துட்டு எங்களுக்கு கடந்த 5 ஆண்டு மாதமாக அந்த பணம் நிதி ஒதுக்கீடு என்பது இதுவரையில் ஒதுக்கப்படலை, அதனால் எங்களால் பணி செய்ய முடியவில்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க.
படகு சவாரியில் அலையாத்தி காடுகளை ரசிக்க படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட பிச்சாவரம் சுற்றுலா மையம் எவ்வளவு முக்கியம் என்பதை களத்தில் இருந்து செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க நாம் தற்போது கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.